வெல்கம் ஸ்டூடெண்ட்ஸ். ஸோ இந்த வீடியோவில் என்ன பார்க்க போகிறோம் அப்படின்னா 7th ஸ்டாண்டர்ட் டேர்ம் 3 மேக்ஸில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். சாப்டர் 1 நம்பர் சிஸ்டமில் இருக்கக்கூடிய எக்ஸாம்பிள் சம்ஸ் தான் பார்க்க போகிறோம். வாங்க பார்க்கலாம். எக்ஸாம்பிள் 1.13. ஸோ என்ன கொஸ்டின் கொடுத்துருக்காங்க அப்படின்னா சப்ராக்ட் 3.09 ஃப்ரம் 12.7 அப்படின்னு கொடுத்துருக்காங்களா. ஸோ 3.09 எதுலேருந்து சப்ராக்ட் பண்ணுங்களா 12.7. அப்போ ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கிறது ஃபஸ்ட்டாகவும், ஸோ அதுக்கு முன்னாடி செகண்டாகவும் போட்டு போங்களா. ஃபஸ்ட்டு நம்மளோட டெசிமல் நம்பர் என்ன கொடுத்துருக்காங்க அப்படின்னு எழுதிக்கிறோம். டெசிமல் நம்பர். ஸோ 3.09 என்ன பிளேஸ் இருக்குது, ஒன்ஸ் இருக்குது, நமக்கு 10th இருக்குது, 100th இருக்குது. அதே மாதிரி 12.7 என்னென்ன பிளேஸ் இருக்குன்னா ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது, 10th இருக்குங்களா. ஸோ அதுக்கு தகுந்த மாதிரி நம்ம பாக்ஸ் வரைஞ்சிக்கிறோம். அப்போ வரையும் போது நமக்கு என்ன கிடைக்கும் பாருங்க. ஸோ இது வந்து 10th, ஒன்ஸு, 10th, 100th அப்படின்னு எழுதிப்போங்களா. ஸோ இப்போ எழுதியாச்சு. ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர் என்ன 12.7. ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர் 12.7. 12.7ல் 10th பிளேஸில் 1 இருக்கு, ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்கு, 10th பிளேஸில் 7 இருக்கு, 100th பிளேஸில் எதுவுமே இல்லை அப்படின்னா 0 அப்படின்னு போட்டுக்கிறோம். அடுத்து பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னா 3.09. செகண்ட் நம்பர் என்ன 3.09. அப்போ 10th பிளேஸில் எதுவுமே இல்லை, அப்போ என்ன போடுவோம் 0 போட்டுப்போம். ஒன்ஸ் பிளேஸில் என்ன இருக்குது 3 இருக்குது, 10th பிளேஸில் 0 இருக்குது, 100th பிளேஸில் 9 இருக்குது. ஸோ இப்போ இது ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணுங்களா. ஃபஸ்ட்டு சப்ராக்ட் பண்ணுறோம். 0லேருந்து 9 சப்ராக்ட் பண்ண முடியுமான்னா முடியாது. அப்போ என்ன பண்ணுவோம், ஒன்று பாரோ வாங்குவோங்களா. அப்போ இது 10 ஆகிடு, இவங்க என்ன ஆகிடுவாங்க 6 ஆகிடுவாங்க. 10ல் 9 போயிடுச்சுன்னா மீதி 1, 6ல் 0 போயிடுச்சுன்னா 6 வந்துடும். 2ல் 3 என்ன பண்ண முடியாது, மறுபடியும் சப்ராக்ட் பண்ண முடியாது. 2லேருந்து என்ன பண்ண முடியாது 3 சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ என்ன பண்ணுவாங்க, இவங்க பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கி 12 ஆகிடுவாங்க, இவங்க 0 ஆகிடுவாங்களா கடன் கொடுத்ததுனால. அப்போது 12ல் 3 போயிடுச்சுன்னா மீதி 9, 0ல் 0 போயிடுச்சுன்னா 0. ஸோ நமக்கு தெரியும் ஒன்ஸுக்கும் 10th நடுமதில் பாயிண்ட் வருங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது 9.61. 9.61. therefore 12.7லேருந்து மைனஸ் 0.39 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் 9.61 தான் கரெக்ட் ஆன்சர். அடுத்த எக்ஸாம்பிள் 1.14. சப்ராக்ட் 32.0242 ஃப்ரம் 86.9 கொடுத்துட்டாங்களா. ஃப்ரம்முக்கு அடுத்து இருக்கிறதா ஃபர்ஸ்ட்டாக வரணும், இது செகண்டாக வரணுங்களா. ஃபர்ஸ்ட் டெசிமல் நம்பர் எழுதிக்கிறோம். டெசிமல் நம்பர் என்னென்ன பிளேஸ் இருக்குது, 10th பிளேஸ் இருக்குது, ஒன்ஸ் இருக்குது, 10th இருக்குது, 100th இருக்குது, 1000th இருக்குங்களா. ஸோ அப்போ அந்த பிளேஸில் எழுதிக்கிறோம். அப்புறம் அந்த நம்பரில் என்னென்ன இருக்குது அப்படிங்கிறத ஃபில் பண்ணிக்கலாங்களா. ஸோ அப்போ பாருங்கள் டெசிமல் நம்பர் ஃபஸ்ட்டு என்ன 86.9. 86ல் ஸோ 8 10s இருக்குது, 6 1s இருக்குது, 9 10th இருக்குது, 100th 1000th இல்லை. அப்போ அங்கே என்ன போட்டுக்கணும் 0 0ன்னு போட்டுக்கிறோம். அடுத்து இதில் பார்த்தோம் அப்படின்னா செகண்ட் நம்பர் என்ன அப்படின்னா 32.042. 10th பிளேஸில் 3 இருக்குது, ஒன்ஸ் பிளேஸில் 2 இருக்குது, 10th பிளேஸில் 0, 100th பிளேஸில் 4, 1000th பிளேஸில் 2 இருக்குது. ஸோ அப்போ அதை போட்டுக்கலாங்களா. இதுலேருந்து சப்ராக்ட் பண்ணலாமா. அப்போ சப்ராக்ட் பண்ணும்போது நமக்கு என்ன கிடைக்குது பாருங்கள். ஸோ 0லேருந்து 2 என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அப்போ இவங்க 10 ஆகிடுவாங்க. இங்கே என்னது, இங்கே ஆல்ரெடி இவங்க கடன் கொடுக்க முடியாமல் இருக்கனால ஸோ இவங்களும் என்னவா இருக்காங்க 0வாக இருக்காங்க. அப்போ இந்த 9லேருந்து ஒன்று கடன் வாங்கி கொடுத்தாங்க அப்படின்னா இவங்க 8 ஆகிடுவாங்க, இவங்க 10 ஆகிடுவாங்க. இந்த 10லேருந்து இவங்க இங்கே ஒன்று கடன் கொடுத்து இங்கே 10 ஆகிடுவாங்க, இங்கே 9 ஆகிடுவாங்க. ஸோ அப்போ 10ல் 2 போயிடுச்சுன்னா மீதி 8, அதே மாதிரி 9ல் 4 போயிடுச்சுன்னா மீதி 5, 8ல் 0 போயிடுச்சு அப்படின்னா மீதி 8. ஸோ 6ல் 2 போயிடுச்சுன்னா 4, 8ல் 3 போயிடுச்சுன்னா 5. ஸோ அப்போ 1க்கும் 10க்கும் நடுமதில் பாயிண்ட் வருங்களா. அப்போ நம்மளோட ஆன்சர் என்ன வருது 54.858 அப்படின்னு போடலாம், இல்லை நார்மலாக கூட போட்டுக்கலாம். ஸோ கொஷினில் இந்த மாடல் யூஸ் பண்ணுங்க அப்படின்னு எதுவுமே கொடுக்கல. அப்போ therefore 86.9லேருந்து நம்ம 32.042 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நம்மளோட ஆன்சர் என்ன 54.858 தான் கரெக்டான ஆன்சர். நெக்ஸ்ட் எக்ஸாம்பிள் 1.15. நரேன் பாட் 7.4 kgs ஆஃப் மேங்கோ. ஸோ நரேன் அப்படிங்கிறவர் என்ன பண்ணுறாருங்களா 7.4 kgs ஆஃப் மேங்கோஸ், 7 கிலோ கொஞ்சம் அதிகமாக என்ன பண்ணுறாரு மாங்காய் வாங்குறாரு. ஆன் தி வே ஹோம் அப்படின்னு என்ன அர்த்தம் அப்படின்னா அவங்க வீட்டுக்கு போகிற வழியில் he gave 4.650. ஸோ என்னது 4.650 kg ஆஃப் மேங்கோஸ் டு his sister family. அவங்களோட தங்கச்சி குடும்பத்துக்காக என்ன பண்ணிடுறாருங்களா, அவர் வாங்கின 7.4 கிலோலேருந்து 4.650 கிலோகிராம் வந்து அவங்க தங்கச்சி கொடுத்துறாரு. ஃபைண்ட் த வெயிட் ஆஃப் த ரிமைனிங் மேங்கோ. ஸோ இப்போ கொஸ்டின் என்ன கேட்குறாங்க அப்படின்னா அவர் மீதி எத்தனை கிலோ மேங்கோ வச்சிருப்பாரு அப்படின்னு கேட்குறாங்களா. ஃபர்ஸ்ட் நம்ம எழுதிக்கிறோம். மேங்கோஸ் பாட் பை நரேன் எவ்வளோ வாங்கினாரு 7.4 kg வாங்கினாரு. எவ்வளோ அவர் தங்கச்சி கொடுத்தாரு அப்படின்னா 4.650 kg கொடுத்துட்டாருங்களா. அப்போ மீதி எவ்வளோ இருக்கணும்னு தெரியணும் அப்படின்னா டோட்டல்லேருந்து கொடுத்தது சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா மீதி கிடைச்சிருங்களா. அப்போ 7.4லேருந்து 4.650 சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன கிடைச்சிரும் ரிமைனிங் மேங்கோஸ் கிடைச்சிரும். ஸோ இதை போட்டுடலாம். அப்போ 7.4
போட்டாச்சுங்களா? அடுத்து இங்கே என்ன இருக்குது பாருங்கள், 4.650 4 வந்து ஒன்ஸ் பிளேஸில் இருக்குது, 6 வந்து 10th, 5 வந்து 100th, 0 வந்து 1000th பிளேஸில் இருக்குங்களா? அப்போ ஒன்ஸுக்கு நேரம் ஒன்ஸ் போடுறோம். அப்போ 4 10th நேரம் 10 போடுறோம். அடுத்து இங்கே என்ன வரும், 100th 1000th பிளேஸ் எழுதிக்கிறோங்களா? அப்போ மேலே எதுவுமே இல்லைன்னா என்ன போட்டுக்கணும், இங்கே 0 0ன்னு போட்டுக்கணும். இப்போ சப்ராக்ட் பண்ணுறோம், 0ல் 0 போச்சுன்னா 0. ஸோ அதே மாதிரி 0லேருந்து 5 என்ன பண்ண முடியாது, சப்ராக்ட் பண்ண முடியாது. அவங்க பக்கத்தில் ஒன்று கடன் வாங்கி 10 ஆகிடுவாங்க, இவங்க 3 ஆகிடுவாங்களா? ஸோ 10ல் 5 போயிடுச்சுன்னா மீதி 5, 3ல் 6 போகாது. மறுபடியும் என்ன ஆகும், இவங்க ஒரு கடன் வாங்கி 13 ஆகிடுவாங்க, இவங்க 6 ஆகிடுவாங்களா? ஸோ 13ல் 6 போயிடுச்சுன்னா மீதி 7.6ல் 4 போயிடுச்சு அப்படின்னா 2. ஸோ அப்போ என்ன ஆன்சர் கிடைக்குது அப்படின்னா 2.750 kg. அப்போ மீதி அவங்க வீட்டுக்கு எவ்வளோ கொண்டு போயிருப்பாங்க அப்படின்னா 2.750 கிலோகிராம் மேங்கோ தான் அவர் கொண்டு போயிருப்பார், நரேன் அப்படிங்கிறவர். ஏன்னா ஒரு தங்கச்சி கொஞ்சம் கொடுத்துட்டு மீதி எவ்வளோ இருக்குது அப்படிங்கிறதுக்கு ரெண்டையும் சப்ராக்ட் பண்ணோம் அப்படின்னா நமக்கு என்ன ஆன்சர் கிடைக்குது, 2.750 kg தான் கரெக்ட் ஆன்சர். இந்த வீடியோவில் உங்களுக்கு ஏதாவது டவுட் இருந்துச்சு அப்படின்னா கமெண்ட்டில் கேளுங்க. தேங்க்ஸ் ஃபார் வாட்சிங்.